ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். பிஎஃப் பணம் வந்து ஒவ்வொருவரும் வேலை செய்யும் இடங்களில் வந்து உங்களுக்கான தனியாக அந்த பணத்தை வந்து பிடிச்சு சேமித்து வைக்கிறாங்க. அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் நலனுக்காக, அவர்களின் பாதுகாப்புக்காக தான் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் வந்து செயல்பட்டு வருது. மாதந்தோறும் ஊழியர்கள் பெறும் சம்பள தொகையில் அதுலேருந்து எடுத்து தான் இந்த பிஎஃப் பணம் வந்து டெபாசிட் செய்கிறாங்க. அத்துடன் வந்து ஊழியர்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் இருந்தும் ஒரு தொகையை வந்து இதில் வந்து முதலீடு செய்கிறாங்க. ஒவ்வொரு ஊழியர்களும் தங்களுடைய ஓய்வுக்கு பின்னு இந்த தொகையை வந்து எடுத்து எதிர்கால தேவைக்காக வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். பிஎஃப் பணத்திற்கு விண்ணப்பித்த பிறகு பணத்தை பெற சில நாட்கள் வந்து காத்திருக்க வேண்டிய சூழல் வந்து தற்போது இருக்குது. அதில் வந்து எளிமையாக்கும் வகையில் புதிய நடைமுறைகளை வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. அதை அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் சார்பில் புதிய ஏடிஎம் கார்டுகளை தயாரிக்கும் பணியை வந்து தற்போது நடந்துட்டு வருது. அதன்படி இனி பிஎஃப் பணத்தையும் ஏடிஎம் மூலமாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த புதிய நடைமுறை தான் விரைவில் வந்து அமலுக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. தற்போது வரை வந்து ஊழியர்களுடைய மாத ஊதியத்திலிருந்து 15,000 வரை மட்டுமே வந்து பிஎஃப் பணம் வந்து பிடித்தம் செஞ்சிட்ருக்காங்க. புதிய விதிகளின்படி இனி 24% வரை பணம் வந்து பிடித்தம் செய்யப்படும் என்று வந்து சொல்கிறாங்க. அதாவது 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதிலேருந்து 24,000 வரை பிஎஃப் பணம் வந்து பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதிய விதிகள் வந்து மத்திய பட்ஜெட்டுக்கு பிறகு அதாவது வந்து வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் முதல் வந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசினுடைய அந்த வட்டாரங்கள் சொல்கிறாங்க. பிஎஃப் பணம் பெறுவதில் புதிய நடைமுறை விரைவில் வந்து அமலுக்கு வந்து வர இருக்குது. இந்த செய்தி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.